கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த சத்தியத்தினை தலைப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னாக்கா, சபைக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள். சபைக்குள்ளே யார் இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம தியானம் செய்யலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம், அதில் 47வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம பலமுறை தியானம் செய்திருப்போம். அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். அல்லது வெளியிலே எங்கேயாகிலும் கூட்டங்களுக்கு நம்ம செல்லும்போது கூட இந்த வசனங்களை குறித்த ஒரு விளக்கத்தை அநேக பரிசுத்தவான்கள் இதை குறித்து பேசியிருப்பதை நம்ம கேட்டிருப்போம். ஆமேனா? நம்ம சபையிலையும் இதை குறித்து அநேக முறை நம்ம தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் நம்ம அதை புதுப்பித்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த சத்தியங்கள் தான். இந்த சபைனா என்ன? ஏன்னா ஏசப்பா வரப்போகிற அந்த நாட்களில் அநேக பேர் தரிசனத்தை இழந்து விட்டு இருக்கிறார்கள். அநேக பேர் நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை நம்ம பூரணமாய் தியானம் செய்ய போகிறோம். நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ளே யார் இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படுகிறவர்கள். சபைக்குள்ளே இப்போ நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பது தான் கேள்வி. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை சத்தியம் புரியுது? யாரை சபையில் சேர்த்தாரு? அம்மா எல்லா வாலிப பிள்ளைங்களும் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்கண்ணே. அப்படியே என் கூடயே வாங்க. கொஞ்சம் உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைக்குள்ளே இருக்கணும். நாம் இன்றைக்கி சபையில் இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பது தான் இன்றைக்கு நம்ம எடுக்கிற ஒரு கேள்வி. இன்னும் நிறைய பேர் ரட்சிப்பை இழந்து விட்டு இருக்கிறோம். அநேக பேர் சபைகளில் பார்க்குறோம். இன்றைக்கி ரட்சிப்பை இழந்து விட்ட நிலைமையில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு இந்த சத்தியத்தை பேசும்படியாக சொல்லுகிறார். அதனால் உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ரட்சிப்புனா என்ன? சபைனா என்ன? ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் எப்படி நம்ம சபைக்கு வரணும்? இதை குறித்த ஒரு தெளிவை தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றனா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதல்ல ரட்சிப்பு அப்படின்னா என்ன? ரட்சிப்புனா என்ன? என்ன சொல்லலாம்? ரட்சிப்புனா விடுதலை. சொல்லப்போனால் விடுதலை எப்போ தேவைப்படும்? எங்கேயோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, எங்கேயோ சிறைப்பட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நாங்கள் எங்கெங்கே அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது யூதர்கள் கிட்ட தான் பேசினார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொன்னதும், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லையே, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவன் பேசின, இயேசுராஜா பேசின அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களை, சொல்லப்போனால் விடுதலையாக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து விடுதலை? இவங்களுக்கு எப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு? இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் தான் பெந்தகோஸ்தே, அதாவது சபையினுடைய துவக்கம், அறுவடை ஆரம்பித்தது. விடுதலையாக்கப்பட்டவர்களை சபையில் சேர்க்கிற அந்த அனுபவத்தை இங்கே தேவன் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ இங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தகோஸ்தே பெருமழையில் நனைந்தவராய் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை ஒன்று பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் எதை குறித்து பேச சொன்னாரோ அந்த காரியத்தை ரொம்ப ஷார்ப்பாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் சேர்த்தார் அந்த ஜனங்களுக்கு. என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய பரமேறுதலையும் குறித்து பிரசங்கித்தார். நல்லா கவனிக்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்டதும் அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் திருப்பினார். இதை நான் சுருக்கமாக வாசிக்கிறேன், ஃபுல்லாக வாசிக்கிற நேரம் இல்லை. இப்போ எங்கேருந்து வாசிக்கிறோம் தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் 32 நம்ம வாசிக்கும்போது
வாசிங்க பார்க்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருந்த அநேக யூதர்களை பார்த்து அப்போஸ்தலர் பேதுரு அங்கே பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி பிரசங்கிக்கும் போது ஒரு பெரிய பிரசங்கம், அதை நம்ம பார்க்க நம்ம நேரம் இல்லை. ஆனால் அந்த சாராம்சத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். பெந்தகோஸ்தே நாளில் அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோட கூட பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவர்களுக்கு காணப்பட்டு நாவுகள் எல்லாம் பிரிந்திருந்து அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினதும் இவங்க குடித்து வெறித்திருந்து கத்துறாங்கன்னு சொன்னதும் அப்போஸ்தலர் பேதுரு விளக்கம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமெனா. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதுக்குடைய காரணம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசினார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருள பண்ணினார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இங்கே அப்போஸ்தலர் பேதுரு கொடுத்தார். அதில் முக்கியமான சாராம்சம் என்னன்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அண்ட சராசரில் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற சத்தியத்தை இங்கே சொன்னதும் வந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் பிரம்மையையும் பயத்தையும் கொடுத்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவனுடைய குமாரன். அவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் தான் நமக்காக பரிந்து பேசினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிந்தருளினார் என்கிற சத்தியத்தை இங்கே அப்போஸ்தலர் பேதுரு பதிவு செய்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த, நல்லா கவனிங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு, இவரே தேவாதி தேவன், இவரே எல்லாம், இவருக்குள் எல்லாம், கிறிஸ்துவே எல்லாம், கிறிஸ்துவுக்குள் எல்லாம் என்கின்ற சத்தியத்தை எங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? அவங்க கேட்டவங்களுக்கு என்ன நடந்துச்சு? கேட்டவர்களுக்கு என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி. மறுபடியும் சொல்றேன், அப்போஸ்தலர் பேதுரு அங்கே என்ன பிரசங்கித்தார்னா, உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார். ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை தேவன் நீதியாய் நியாயந்திருக்க போகிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் ரொம்ப உறுதியாக நிச்சயத்தோடு கூட அவர்கள் பிரசங்கித்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் முழுக்க நம்ம அதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல இதை கேட்டதும் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் குத்துதல் வந்துச்சு. நல்லா கவனிங்க. என்ன குத்துதல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதுவரைக்கும் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் ஆவியாயிருக்கிற தேவனே ராஜா, அவரே மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி நாங்கள் பாவிகள் என்கின்ற உணர்வு அடைந்தார்கள்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே ராஜா அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தான் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தான், பாவத்தை செய்து கொண்டிருந்தான், ஒவ்வொரு வினாடியும் அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுக்கு விரோதமாக நாங்கள் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை செய்தோமேன்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை அவர்கள் கேட்டதும், நான் ராஜா இல்லை, நான் பாவி. இருதயத்தில் என்ன குத்துதல் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு பாவி. இயேசு கிறிஸ்து உயிரோடு எல்லாரும் எழுப்பும்போது நானும் எழுந்திருப்பேன், அன்றைக்கு என் பாவங்களோட கூட நிற்பேனே, ஆனால் நான் குற்றவாளியாகி நான் அக்கினி கடலில் தள்ளப்படுவேனே, ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க மாட்டீரா என்கின்ற அந்த பாவ உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த குத்துதல் உள்ள ஏற்பட்டுச்சு. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் எதை குறித்து பிரசங்கித்தார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல கிருபை பூரணமாய் விளங்கினது. 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். விசுவாசிகளாகிய 33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏனென்றால் எல்லா மனுஷனுடைய தலையெழுத்து என்ன? படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கருப்பன், வெள்ளையன், நீ யாரனா இரு, மனுஷனா. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தலையெழுத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவன் உயிரோடு எழுந்து ஒரே தரம் மரிப்பதும், இந்த பூமியில் வாழ்ந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு ஒரு நாள் நீ மரிப்பதும், பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம இடத்துல கணக்கு கேட்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர்கள் எங்கே சென்றாலும் இந்த உபதேசத்தை ரொம்ப உறுதியாய் பிரசங்கித்தார்கள். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் அங்கே ஒரு பிரசங்கத்தை ஏறிருக்கிறதை பார்க்கலாம். 30 வாசிக்க பார்க்கலாம். 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்து, நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை எல்லாரும் உயிரோடு எழுப்பி நியாயம் தீர்க்க போகிறார். அந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க செய்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அப்போஸ்தலர் பேதுரு கொர்நேலியு வீட்டிலையும் பிரசங்கிப்பார். இவரே மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அப்படின்னு சொன்னோம். அவர்களும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஐயோ நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்தபோது தேவன் பாவ மன்னிப்பின் நிச்சயமாகிய பரிசுத்த ஆவியானவரை பொழுந்தருள பண்ணி அவர்கள் எல்லாரும் தம்மண்டிலே சேர்த்து கொண்ட ஒரு மகிமையின் தேவன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அந்த மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி அந்த மனுஷன் அப்படியே புறம்பே தள்ளிடாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக இந்த மனுக்குலத்தின் மேலே தேவன் வைத்த அந்த மாபெரும் இரக்கம்தான் ரட்சிப்பு. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாம் புறம்பே தள்ளாமல் அவருடைய கிருபையினாலே நம்மை சேர்த்து கொண்டார். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது யாருடைய ஈவு? தேவனுடைய ஈவு. ஆமென். சரி, இப்போ இவங்க என்ன நடந்துச்சுன்னா, உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்டதும் நியாய தீர்ப்பை கேள்விப்பட்டதும் இருதயத்தில் குத்தப்பட்ட நான் பாவி, முன்னாடி வரைக்கும் எல்லாம் நான் தான் ராஜா, எல்லா பெருமையும் எனக்கு, நான் அனுபவிக்கிற இச்சைகள் எனக்கு பெருமையை கொடுக்கும், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ இந்த சத்தியத்தை நான் கேட்டதும், உயிர்த்தெழுதலை கேட்டதும், இப்போ நான் பாவி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆமேனா? எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களாகி போயிட்டோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் சுவிசேஷத்தை கேள்விப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் ராஜா, யான் பெருமை எங்க, நான் என் அப்படின்னு வாழ்ந்துன்னு இருந்தான். இப்போ சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென். அவர் மரணத்தை பரிகரித்தார். நமக்கு தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த சத்தியத்தை சொன்னதும் அவள் இருதயத்துக்குள்ள ஒரு குத்துதல் வந்துச்சு. ஆக சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னா பாவிங்க. எல்லாம் கரவ சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன். இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு கேள்வி கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டேன் என்னத்துக்கு? இவங்க போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, அதை சொல்லி உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் ரட்சிப்பு. சபையில் யார் இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து? மாம்சத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இந்த இச்சையின் சரீரத்திலிருந்து என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இந்த உடம்பை நம்ம பொண்ணா நினைக்கிறோம் இல்லைம்மா? எப்படி நினைக்கிறோம்? இந்த உடம்பை பொண்ணா நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மண் என்று நினைவு கூறுகிறார். இப்போ நானும் என்ன செய்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நான் விசுவாசித்து, ஆமாம் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் வந்து அமர்ந்து ரட்சிப்பில் பூரணம் அடைவதே சபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் பூரணம் அடைவதே சபை. ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, நான் ஒரு பாவி என்று உணர்ந்தவர்கள். பாவிக்கு மகிமை வரணுமா? யாருக்கு மகிமை? பரிசுத்தருக்கு தான் மகிமை. அப்போ சபைக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு என்னை குறித்து என்ன பேசினாலும் எனக்கு சூடு சொர்ணம் ஈனம் மானம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அவங்க இருக்கிற இடம் தான் சபை. ஏன்னா நான் ஒரு பாவி, எனக்கு எதுக்கு மகிமை? அப்படியானால் இவர்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பு. யார் ரட்சிப்பு? இப்போ தேவன் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார்னு சொன்னதும் இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஜீவனுக்காக, இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உள்ள வர்றவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட பாவிகள் பரிசுத்தமாகி நீதிமான்களாக்கப்படுகிற இடம்தான் சபை. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? எத்தனை பேர் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிறீங்க? நான் பாவி. முன்னாடி வரைக்கும் என் பெருமைக்காக எனக்காக நான் பேசினேன். எனக்காக இனி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இந்த வாயில உம்மை மாத்திரமே துதிப்பேன். எனக்காக நான் பேசுவது இல்லை, காரணம் நான் ஒரு பாவி. அப்போ இந்த ரட்சிக்கப்படுகிறவரே தான் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். தேவனுடைய அன்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் குறித்தே பிரசங்கித்தார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அனுப்பினார். ஆமென். அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அனுப்பினார். ஆக இந்த ரட்சிப்பு யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இதே 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் அங்கே செய்கிற ஒரு மகிமையான ஒரு பிரசங்கம், அப்போஸ்தலர் பவுலுடைய பிரசங்கம் 47ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 49:6-8 கோட் பண்ணி காட்டுறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பு. ஆமென். சொல்லுங்க. அவர்தான் விடுதலை, அவர்தான் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற மகிமையின் கர்த்தர். இப்போ இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவன். எனக்குள்ள மரணம் இருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சையால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமேன். நமக்குள்ள இச்சை இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு மரணம். ஆமேனா. நல்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் தெளிவாக இருக்குது. நமக்குள்ள முன்னாடி வாழ்க்கையில் இச்சையை கர்ப்பந்தரித்து கொண்டிருந்தோம். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதும் இயேசு கிறிஸ்துவை என் ஆத்துமாவில் கர்ப்பந்தரிக்கிறேன். ஆமேனா. இதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவே என் ஜீவன். முன்னாடி இந்த மாம்சத்தின் இச்சையை சிந்தித்துக் கொண்டிருந்தது என்னுடைய ஆத்துமா. இப்போ உயிர்த்தெழுதலை குறித்தும் தேவனுடைய நீதி உள்ள நியாயத்தீர்ப்பை குறித்தும் கேள்விப்பட்டதும் என் ஆத்துமா என்ன செய்துன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்ப்பந்தரித்து விட்டது. எதை கர்ப்பந்தரிச்சது சொல்லுங்க? எதை கர்ப்பந்தரிச்சது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்ப்பந்தரித்து விட்டேன். இப்போ என்ன செய்யணும்னாக்கா, கர்ப்பந்தரிக்கப்பட்ட நான் சபைக்குள்ளே வந்து இந்த இயேசு கிறிஸ்து பூரணப்படும்படியாய் முழுமையான அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்து உபதேசம் கேட்கிறேன். யாருக்காச்சும் சச்சினா புரியலன்னா புரிஞ்சுக்கங்க. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள் உள்ளே வராங்களே, அவங்க வந்து ஒன்று கூடுகிற இடம்தான் சபை. நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து என் ஜீவன், இயேசு கிறிஸ்து என் ஜீவன், அவரே என் ரட்சிப்பு. பூமியின் கடைசி பரியந்தம் நீரே ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உலகத்துக்கு நான் ஒளியாக வைத்தேன். அந்த ஒளி எனக்குள்ளே வந்துவிட்டது. என்னது? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்கின்ற அந்த கரு நமக்குள்ளே உருவாக வேண்டும். இவங்க தான் குத்தப்பட்டவர்கள். இருதயத்தில் குத்தப்பட்டு நீ வந்தேன்னா உனக்கு உன் பெருமை பேசுவியா? நீ உன் நீதியை பேச முடியுமா? ஆமேனா. புரிஞ்சு போச்சா? யாருக்கு மகிமைப்படுத்துவோம்? சபைக்குள்ள வந்து இயேசுராஜா நாமத்தில் யாரை மகிமைப்படுத்துவோம்? பிதாவை மகிமைப்படுத்துவோம். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல், முன்னாடி நான் எதை கர்ப்பம் தரித்து கொண்டிருந்தேன்? இச்சையை கர்ப்பம் தரித்து கொண்டேன் ஆத்துமா. ஆனால் இன்னைக்கு இருதயத்தில் குத்தப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் கர்ப்பத்தில் நான் வைத்திருக்கிறேன். இந்த கர்ப்பம் வளரணும்ல. ஆமேனா. இந்த கரு வளரணும்ல, பூர்ண புருஷன் ஆகணும். அதுதான் உபதேசம். ஆக பாவிகள் பரிசுத்தமாக்கப்படுகிற இடம்தான் சபை. இங்க வந்து தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். எந்த மனுஷனுக்கும் மகிமை கிடையாது. இதை நன்கு நம்ம உணர்ந்திருக்க வேண்டும். கடகடந்த வசந்த வாசியை பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 வசந்த வாசிங்க. யாக்கோபு 1 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை என்ன பண்ணுதுங்க? கர்ப்பம் தரிக்குது, பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறவாக ஒவ்வொரு மனுஷனும் மரணம். ஆமேனா. ஆண்டவரே, நான் மரணமா இருக்கிறேன், என் மேல நீர் கிருபையா இருமையா என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு இயேசு அந்த இருதயத்தில் குத்தப்பட்டதும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கருவாகிறார், உருவாகிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆகிறாருங்க? உண்டாகிறார், உருவாகிறார். இயேசு கிறிஸ்துவே ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இவரே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, இவரே தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் அதிபதி. ஆமென் சொல்லுவோமா? அவரே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. ரட்சிப்பின் அதிபதியை கொலை செய்தீர்களே என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பின் அதிபதி நமக்குள்ளே கருவாகிறார். எத்தனை சொல்றது புரியுது? புரிஞ்சு போச்சா? வெளியில் நாம் என்ன பண்ணுறோம்? நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவுக்கே என்றென்றைக்கு மகிமை என்கின்ற கரு நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதும்போது நல்லா பிரசங்கித்து இயேசு கிறிஸ்து என்ற கருவை உள்ளே கொடுத்து விட்டு, சுவிசேஷத்தை கொடுத்து விட்டு, இந்த கரு வளர்ந்து நம்முடைய ஆத்துமாவில் ஒரு முழுமையான அந்த உருவம், கிறிஸ்து இயேசுடைய உயிர்த்தெழுந்த உருவம் நம்முடைய ஆத்துமாக்களை வருவதற்காகத்தான் சபையில் வைத்து உபதேசத்தை கொடுக்கிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினுடன் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அந்த உபதேசம் என்ன பண்ணா, கிறிஸ்து இயேசுவை உயிர்த்தெழுந்த மகிமை இயேசு கிறிஸ்துவை உருப்படுத்தும், முழு உருவத்தை கொடுக்கும். கரு உருவான அந்த கரு முழு உருவத்தை பெற்றுக்கொண்டு பூரணப்படுவதுதான் சபை. ஆக சபைக்குள்ள வருகிற நாம் எல்லாருமே நமக்கு உள்ள கிறிஸ்து உருவாகி அந்த கிறிஸ்துடைய பூரணத்துக்காகத்தான் சபைக்கு வருகிறோம். நமக்குள்ள கிறிஸ்து உருவாயிருக்கிறாரா? கரு இருக்குதா? இங்க பவுல் கொடுத்த இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் நியாயபரமான உபதேசத்தை அநேக கள்ள உபதேசகர்கள் கலாத்தியா சபையை கலக்குனாங்க.
பவுல் வேதனையோடு எழுதுவார். கலாத்தியர் 4:19 வாசிங்களேன். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை, கர்ப்பத்தில் எப்படி நல்லா கவனிங்கப்பா ஒரு கரு உருவாகுமோ அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த பிரசங்கம். என்னுடைய பேச்சு, நம்ம சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் உண்டான அந்த கரு, இந்த கரு எப்பொழுது உருவாகும்னா, ஐயோ நான் பாவி அல்லவா, கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்றால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், தேவன் தான் சர்வ வல்லவர் அல்லவா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர் அவர் அல்லவா என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் குத்தப்படுகிறார்களே. இந்த குத்தப்பட்டவர்கள் வந்து அமர்கிற இடம்தான் சபை. வந்து உபதேசத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருதயத்தில் குத்தப்பட்டவங்க, ஆண்டவரே வெட்கம் எனக்குரியது, நீதி உமக்குரியது ஆண்டவரேன்னு சொல்லி தங்களை தாங்களே அவர்களே சொன்னாங்க வெறுப்பார்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டே பின்னே, அதுதான் ரட்சிப்பு. தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் எழுந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான், ரட்சிப்பை அடைவான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொன்ன, இந்த மரண சரீரத்தை இதுக்குள்ள இச்சை இருக்குது ஆண்டவர்னு சொல்லி நம்மை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னைக்கும் ஏன் நம்மளால் வந்து நிம்மதியாக வாழ முடியல தெரியுமா? உபதேசம் ஏன் நம்மளால் கேட்டு உட்கார முடியல தெரியுமா? இந்த கரு உருவாகலை, இந்த ரட்சிப்பு நமக்குள்ள உண்டாகல. அதாவது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த சுவிசேஷத்தை நாம் இன்னும் பூரணமாய் விசுவாசிக்கவில்லை. ஆக இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்ன பேரை தேவன் கொடு, அந்த கரு உள்ள உருவாகிற அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஸ்பாட்ல கொடுக்கிற பேர் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். யார் இவங்க? சிறுமையும் எளிமையுமானவர்கள் யார் அப்படின்னா, சிறுமையானவர்கள் என்னன்னு பார்த்தோம், வாழ வழியும் இல்லை. எளிமையானவர்கள்னா வழியை உண்டாக்க பலனும் இல்லை. அப்பா நான் நித்திய காலமாக வாழ முடியாது, ஒரு நாள் எனக்கு சாவு வரப்போகுது, ஆமேனா ஒரு நாள் எனக்கு சாவு வரப்போகுது, வாழ வழியும் இல்லை என்பது சிறுமை. எளிமையானவர்கள் என்றால் அந்த ஜீவனை உண்டாக்குறதுக்கு எந்த வழியும் இல்லை. இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தான் இருதயத்தில் குத்தப்படுவார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள், அவர்களுக்கு தான் அந்த கர்ப்பம் உண்டாகும், அந்த கரு உண்டாகும். முன்னாடி இச்சை கருவாச்சு, முன்னாடி இச்சை அவருடைய இருதயத்துக்குள்ள அவருடைய சிந்தனைக்குள்ள கருவாச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள கருவாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க, ஒரு சில வசனங்கள் வேகமாக வாசிங்க. 109வது சங்கீதம், 109வது சங்கீதத்தில் யார் இந்த குத்தப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 22வது வசனம் வாசிங்க, வாசிங்க வேகமா. 109ஆம் சங்கீதம் 22வது வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் பேதுரு பிரசங்கம் பண்ணதும், பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு என்ன நடந்துச்சுங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள். யாருக்கு தான் இருதயத்தில் குத்தப்படும்? சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு. இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், நீரே என் ரட்சிப்பு, நீரே என்னை விடுதலையாக்குகிறவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே என் ரட்சிப்பு, நீரே என்னை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க பாருங்க. சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். அப்பா ஒரு நாள் நான் சாவ போறேன், ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நான் ஒன்றுமில்லாமல் போக போகிறேன். இவங்க தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். நான் பாவம் செய்திருக்கிறேன், ஒரு நாள் என்னை நியாயந்திருப்பீர், ஆனால் இன்றைக்கு உம்முடைய இரக்கம் என் மேல் இருக்கிறது. ஆமென். உம்முடைய கிருபை என் மேல் இருக்கிறது. எனக்காக நீ சிலுவையிலே பலியாக இருக்கிறீர். என்னுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், என்னுடைய அக்கிரமம் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது, உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று சொல்லி உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களை ஒடுக்கி நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆக சபைக்குள்ள இருக்கிறவர்கள் யார் என்றால் சிறுமையும் எளிமையுமானவர்கள். தங்களை ஒடுக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து,
அவன் அழகை அவன் வெறுக்கணும், அவன் அசைவை அவன் மறக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக கொண்டு வந்துட்டோம். இதுதான் சிறுமையும் எளிமையுமானவன். அவன் அழகு அவன் வெறுக்கணும், அவன் அசைவை அவன் மறக்கணும். இவங்க தான் சபைக்குள் இருக்கணும். வெட்கம் மட்டுமே எனக்குரியது. முன்னாடி யான் பெருமைக்காக வாழ்ந்தேன். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னும் நம்ம பார்க்கலாம். 72ஆம் சங்கீதம் அதில் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும். நல்லா கவனி. இந்த எளியவன் என்ன பண்ணுறான்னா, யாரை நோக்கி கூப்பிடுறான்? என் இயேசு ராஜா எல்லாமே சொல்லுங்க, நீரே என் ரட்சிப்பு, ஆமேன்னு சொல்லுங்க. இவன் இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிடுறான், அவ்வளோதாங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும். சபைக்கு நான் வருவது எதுக்காக தெரியுமா? நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேன். இயேசுவே எனக்காக நீ சிலுவையில் பலியா இருக்கிறீர். உம்முடைய மீட்பை எனக்கு தாரும், உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தாரும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. உதவி இல்லை அவனுக்கு, அதான் சிறுமையும் எளிமையுமானவன். வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க பலனும் இல்லை. அப்பா, என் அம்மாவால் என்னை மீட்க முடியாத மரணத்திலிருந்து, என் அப்பாவால் மீட்க முடியாத மரணத்திலிருந்து, ஆண்டவரே நியாய தீர்ப்பில் என் படிப்போ, என் பணமோ, என் சொத்து பத்துக்களோ அல்லது என் பிள்ளைகளோ எதுவுமே என்னை நியாய தீர்ப்பில் மீட்க முடியாது. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆமேனா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இவர் தான் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன். இரக்கமுள்ள தேவனே எனக்கு இறங்கும் ஐயா, ஆமேன் சொல்லுங்களேன். அவர் இறங்கி அப்புறம் வாசி தொடர்ந்து. எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். வாசிமா, வாசி. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு என்பது புரிஞ்சு போச்சா? இப்ப ரட்சிக்கப்படுகிறவன் இது ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆத்துமாவில் நாம் பாவி என்று நிர்ணயம் பண்ணினவர்கள். நமக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீன சித்தத்தின்படி முன்னாடி நான் அப்படின்ற பெருமையில் அகம்பாவத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம். என்னை பற்றி யாருன்னா ஒன்று சொல்லிட்டாங்கன்னாவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மனசாட்சியின்படி, நீதியின்படி நான் ஒரு பாவி. ஒரு வினாடி எனக்கு பெருமை கிடையாது, வெட்கம் மட்டுமே எனக்குரியது. இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிற இடம் தான் சபை. இவங்க என்ன செய்வாங்க? நல்லா இவங்க இந்த சிறுமையும் எளிமையுமான எதை நோக்கி கூப்பிடுறாங்க? என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. 40ஆம் சங்கீதம் 17வது வசனம், கடைசி வசனம் வாசிக்க போகலாம். 40:17 சங்கீதம் வேகமேத்து வாசிக்க பார்க்கலாம். 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லாமா? யார் மேல் நினைவா இருக்கிறாரு? அவர் நோக்கி கூப்பிடுறவன். அப்பா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை ரட்சியும் என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிறாங்களே, அந்த குத்தப்பட்ட சிறுமையும் எளிமையுமானவர்களுக்காக அவருடைய நினைவாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறார். ஒரு வினாடி கூட உனக்காக நீ பேசக்கூடாது, உன் பெருமைக்காக பேசக்கூடாது. சபைக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு தேவனை மட்டுமே துதிக்க வேண்டும். இந்த துதி நமக்குள்ளே உண்டாக வேண்டும். முன்னாடிலாம் பார்த்தோன்னா இந்த பாருங்க, இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு மனுஷன் நம்ம காயப்படுத்தியிருப்போம். ரட்சிப்பினுடைய இந்த பூரணத்தை நாம் நோக்கி போய் கொண்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, சகோதர சிநேகத்தில் பூர்ணமே வளருவது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன நோக்கம்னா, நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒரு மாய, என் நாமத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன், என்னை விசுவாசி, நானே உன் ரட்சிப்பு என்று சொல்ல வந்தார். இந்த ரட்சிப்பினுடைய பரிபூர்ணம் என்னன்னா சகோதர சிநேகத்தில் பூர்ணப்படுவது. அப்போ என்னை ரட்சியும் என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்படுறான்னா, ஆண்டவரே, என் சகோதரனுக்கு என் சகோதரிக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் பாவம் செய்திருக்கிறேன், அவர்களுக்கு விரோதமாக நான் முரட்டாட்டம் செய்திருக்கிறேன், இனி என் சகோதரனுக்காக நான் பலியாவேன், என்னை விடுதலை ஆகும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரனுக்காக நான் பலியாவேன். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாகிய எனக்காக, என் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானாரோ, அப்படி போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பிதாவின் பிள்ளை, என் சகோதரனுக்காக நான் பலியாக வேண்டும், என் சகோதரன் மேல நான் அன்பு கூற வேண்டும், என் சகோதர சிநேகத்தில் நான் அதிகமாய் பலப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவனே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவனே சபையில் சேர்க்கப்படுகிறவன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன்,
கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுதலை ஆக்குகிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதி. எதிலிருந்து விடுதலை ஆகணும்? ஆத்மா ரட்சிப்புன்னு பார்த்தோம். அவருடைய ஆத்மா மீட்பு மிகவும் அருமையா இருக்குது. 49 சங்கீதம் 49:9 வாசித்தோம். அவருடைய ஆத்மா மீட்பு மிகவும். எதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்? என் அழகுலிருந்து விடுதலை வேணும். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அழகு தான் அறிவு, அறிவு தான் அழகு. நம்மெல்லாம் இந்த அறிவு, இந்த மாம்ச அறிவு, இந்த பிரபஞ்சத்தின் அறிவை வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அழகு, ஏனென்றால் அவர் மாத்திரமே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை கண்டவர். ஆக இந்த மூஞ்சில காரி துப்புனா கூட தொடச்சி போட்டுட்டு, ஹலோ பிரதர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான் பாருங்க, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிப்பில் பூர்ணம் அடைஞ்சவன். என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னை விடுவையும், என்னை ரட்சியும், இந்த பாவ சரீரத்தில் ரட்சியும். நான் இவ்வளவு காலம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் என் சகோதரனை நேசிக்க வேண்டும், எனக்குள்ள பூர்ணப்பட வேண்டும், நான் பிதாவுக்கு பிள்ளையாக மாற வேண்டும். நான் பிதாவுக்கு பிள்ளைன்னா ரட்சிப்பினுடைய பூர்ணமே என்ன தெரியுமா? உன் சகோதரனுக்கு நீ பலியாவது. 70ஆம் சங்கீதம் கடைசி வசனம். 70ஆம் சங்கீதம் கடைசி வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். எல்லாம் கவனிங்க, ஏசப்பா தாமதிக்காதீங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க, தீவிரித்து வாரும். கரு உண்டாயிருச்சு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் தேவகுமாரன், அவர் தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு, இதுதான் தேவ பக்தியின் ரகசியமே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர். என் பாவத்தை சுமந்து தேவனே விடுவையும் தாமதியாதையும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள உருவானா மட்டுமே, முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை உருவாகி, அந்த உருவத்தை, இயேசு கிறிஸ்துவை, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை என் ஆத்மா தரித்து கொண்டால் தான் என் சகோதரனுக்கான பலியாக முடியும். ஆக ரட்சிக்கப்பட்ட சிறுமையும் எளிமையுமானவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, நான் ஒரு பாவியா இருக்கிறேன்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்ட இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அவரையே நம்புவார்கள். அவரையே நம்பி தாமதிக்காதீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் பூர்ணமாய் வாங்க ஆண்டவர்னு உபதேசத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருப்பாங்க. என்ன வார்த்தை மாம்சமாகி வந்திருக்கிறார். அப்போ சபையில் என்ன பண்ணனா உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம்னா பலியை குறித்தே பேசுவாங்க. ஏன்னா விசுவாசம்னாவே பலி. அப்போஸ்தல உபதேசம் எப்படி இருக்குன்னா பலியை குறித்தே இருக்கும். ஏன்னா தேவன் பலி சிந்தை உடையவராக இருக்கிறார். தேவன் உன் தகப்பன் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் உன் தகப்பன் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சகோதரனுக்கு எனக்காக பலியானாரோ அந்த பலியிலே அவரை போல நான் பூர்ணமாவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் தரித்து கொண்டால் மாத்திரமே, இந்த உபதேசத்தில் பூர்ணமடைந்தால் மாத்திரமே என் சகோதரனுக்காக நான் பலியாக முடியும். இல்லைனா என் சகோதரனை நான் பகைப்பேன். இதுதான் பொல்லாப்பு. ஆக ஒரு வசத வாசிக்க, எபேசியர் நிருபம் 4:11 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்ப சபைக்குள்ள வந்துவிட்ட நமக்குள்ள என்ன நடக்கிறது? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவு. என்னதுங்க அறிவு? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். தேவனை அறிகிற அறிவு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர்கள் இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக சபைக்குள்ள வந்து குத்தப்பட்டவர்களாகிய நாம் இப்போது பூர்ணம் அடைகிறோம். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த அறிவில, உபதேசத்துல பூர்ணம் அடைந்த அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் ஆமெனா என்ன வரும்? பூர்ணப்படுறோம். சபைக்குள்ள வந்து இந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு பிரயாசப்படுகிறோம். எத்தனை சொல்றது புரியுது? ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். ஆக சபைக்குள்ள குத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து உபதேசத்தை உன்னிப்பா கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் என் தகப்பன் என்று சொன்னால், என் தகப்பனால் படைக்கப்பட்ட என் சகோதரர்கள், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஆமேனா? அவங்களால ஒருத்தர் மேலே பகை இருக்காது.
ஒரே ஒருத்தர் மேலே கூட கசப்பு இருக்காது. ஏனென்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பூரண புருஷராக மாறுகிறார்கள் உபதேசத்தை கேட்டு. இன்னொரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 2:12 வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமே, இதுதான் கிறிஸ்தவம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என் பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறதா இருக்க, நான் போய் என் சகோதரனுடைய பாவத்தை சொல்லலாமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் என் பிதா, தேவன் என் பிதா. எது ராஜரிக பிரமாணம்? எது ராஜரிக பிரமாணம்? யாக்கோபு எடுத்து வாசிங்க வேகமா, இந்த வசனங்களை வாசி தான் புரியும். யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்ன பிரமாணம் இதுங்க? சொல்லுங்க, என்ன பிரமாணம் இது? ராஜரீக பிரமாணம். ஆமேன். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்தாச்சு. கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றாரு, என் பிதாவே, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்குன்னு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். அவர்களை என்னுடைய பலியின் மூலமாய் மீட்டு கொண்டு வந்து சபையில் வச்சு அவர்களோடு சேர்ந்து உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக ரட்சிக்கப்பட்டவர் என்றால் என்னென்றால், நான் பாவி என்று உணர்ந்து இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி சிறுமையும் எளிமையுமானவர்களாக சபையில் வந்து இயேசு கிறிஸ்துவை போல மாறி, அவ்வளோதான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். இதுதான் வல்லமையான ஜெபம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்னை ஆண்டவர் உம்மை போல மாற்றும். பிதாவே என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும். உன்னை நீ நேசிக்கிறது போல, உன்னில் நீ அன்பு கூறுவதுக்கு போல உன் சகோதரத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்துட்ட பிற்பாடு யார் பாவத்தை பார்க்கணும்? சொல்லு, யார் பாவத்தை பார்க்கணும்? என் பாவத்தை பார்க்கணும். என் பாவத்தை பார்க்கறத விட்டுட்டு என் சகோதரனுடைய பாவத்தை நான் பார்ப்பேனே ஆனால் அதுதான் பேய். அவனுக்கு பேர் என்ன பேர்னா குற்றஞ்சாட்டுகிறவன். அவன் பேர் என்ன பேருங்க? நல்லா மறுபடியும் சொல்றேன், யாம் பாவம் என் சகோதரனுடைய பாவம். என் சகோதரன் பாவம் செய்யலைன்னு சொல்லலை, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, முக்கியமான சத்தி சொல்றேன், என் சகோதரனுடைய பாவத்தை என் கர்த்தர் பார்க்கல, என் தேவன் பார்க்கல. பிதாவாகிய தேவன் பூரணர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சகல சம்பூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. என் சகோதரனை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள பூரணமாய் பார்க்கிறேன், நான் பாவியா பார்க்கிறேன். பேய் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையை குற்றப்படுத்துவான். நமக்குள்ள பேய் தனம் இருக்கும், சாவடிப்போம். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிற ஒரு வினாடி கூட என் சகோதரனுடைய பாவத்தை நான் பேசுவேனே ஆனால் அவனை நான் குற்றப்படுத்துகிறேன். அவனை அல்ல, அவனை படைத்த என் தேவனை நான் குற்றப்படுத்துகிறேன். இதுதான் சாத்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவத்தை பார்த்து தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, நான் பேசுறது ஜெனரல் சத்தியம், பொதுவான சத்தியம், யாரோ ஒரு மனுஷனுக்காக அல்ல, சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்னா, தன் சகோதரன் அன்பு கூற மாட்டான். பிசாசு, நல்ல கவனிங்க, பிசாசு சத்தியபரன் கிட்ட போயிட்டு பொய்யெல்லாம் பேச முடியாது. டேய், என்ன யார்கிட்ட வந்து பொய் பேசுகிறாங்க? பொய்க்கு இங்கே இடமே இல்லை. அவன் உண்மையை தான் பேசுவான். தெரியுமா ஆண்டவரே, அவன் குடிகாரன், அவன் ஒரு பொய்யன், அவன் ஒரு விபச்சாரக்காரன், அவன் ஒரு திருடன், அவன் செஞ்சதைத்தான் அப்படியே சொல்லுவான். தெரியுமா பிரதர்? அவன் என்ன பண்ண தெரியுங்களா? எனக்கு நேற்று வந்தான், என் காசை திருடிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் பூர்ணமாய் கொடுத்துருக்க, அப்படியே கம்முன்னு விட்டு நில்லு. என் சகோதரன் என்னென்ன பண்ண தெரியுமா? உன் வாயில உன் சகோதரனுடைய குறைய பேசாத. நீ இருதயத்தில் குத்தப்பட்டிருந்தால் உன் பாவத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பாய். பட்சபாதம் உள்ளவர்களா இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்து, எது தெரியுமா பாவம்?
உன் சகோதரனுடைய பாவத்தை உன் வாயில நீ அறிக்கை பண்ணுவியே, சொல்லுவியே. நான் மறுபடியும் சொல்றேன், திராட்சை தோட்டம் என்பது சபை. வேத வசனம் போதிக்கிற இடம் சபை. திராட்சை ரசம் என்பது மனமகிழ்ச்சி. அந்த திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டார். அத்திமரம் என்பது விசுவாசம். விசுவாசம் என்றால் பலி. இந்த மாம்சத்துக்கு பலியானவர்கள், இந்த மாம்சத்துக்கு பலியானவனால மட்டும்தான் தன் சகோதரனுக்காக பலியாக முடியும். தன் சகோதரனை நேசிப்பான். ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டு 3 வருஷமா கனி தேடினார். கனி கொடுக்கல, வெட்டுன்ட்டாரு. நல்ல கனி கொடுத்த மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுமே. இந்த அத்திமரம் நல்ல கனி கொடுக்கலனா, அத்திமரம் கனி கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்னா நற்கிரியை செய்வது. நற்கிரியை செய்யறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். நான் தேவனுடைய பிள்ளைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சகோதரன் வேணும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு சகோதரிகள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த சகோதரனுக்கு நீ நற்கிரியை செய்கிறனாக்கா உனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் உன் மனசுக்குள்ளே ஏவப்பட்டு தேவன் உனக்குள் இருப்பார். என் தேவனால் படைக்கப்பட்ட என் சகோதரன் அல்லவா, அவன் பாவத்தை பார்க்கறது நான் பார்க்க மாட்டேன், என் பாவத்தை என் கர்த்தர் பார்க்கலையே. தன் சகோதரனுடைய பாவத்தை பார்க்கிறவன் தான் விழுந்து போன ஆவி. அந்த ஆவி நமக்குள் இருந்து கொண்டு எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், எனக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான், என்ன அவன் தள்ளி விட்டுட்டான், என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் சொல்லிட்டு தன் சகோதரனுடைய பாவங்களை பார்க்க குற்றம் சாட்டுகிறவன். அப்ப நல்ல கனி கொடாத இந்த அத்திமரத்தை வெட்டி போடு. அத்திமரம் விசுவாசத்தை காண்பிக்கிறது, விசுவாசியை காண்பிக்கிறது. சபையில வசனம் போதிக்கிறோம், அத்திமரம் நட்டிருக்கிறார், நீதான் அந்த அத்திமரம். நீ கனி கொடுக்கிறியா? உன் சகோதரனுடைய பாவங்களை உன்னால் பொறுத்து கொள்ள முடிகிறதா? உனக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறதா? கர்த்தர் வெட்டிடுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கிருபை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீ கனி கொடுப்ப. தோட்டக்காரன் சொல்லிட்டாரு இல்லையா, எஜமான் சொல்லிட்டாரு வெட்டி போட சொல்லி. ஆனால் தோட்டக்காரன் சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, இந்த 1 வருஷம் விட்டு வையும், நான் சுத்திலும் கொத்துவேன், எரு போடுவேன், இந்த வருஷம் கனி கொடுக்கும், நிச்சயமா தன் சகோதரனுக்காக பலியாகும். ஏன்னா தான் பாவின்னு ஒத்துக்கணும். மகிமை தேவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் உன் சகோதரனை நீ கனப்படுத்த முடியும். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே பெருகி இருக்க கடவுது. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒரு பட்சமாயிருங்கள். இதுதாங்க அத்திமரம். இதான் ரட்சிப்பின் பூரணம். இயேசு கிறிஸ்து எப்படி எனக்காக உயிரை கொடுத்தாரோ அதே போல என் சகோதரனுக்காக உயிரை கொடுப்பது. கடங்காரனா இருக்கிறேன், நான் கடனாளி, பாவிக்கா. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், பாவி தான் உன் சகோதரன், பாவி தான், அவனுக்காக நீ பலியாகுன்னு சொல்றாரு. யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் 1 யோவான் 3:16 தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தது போல நாமும் நம்முடைய சகோதரருக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்கின்ற கடனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். வசனத்தை வாசி, 1 கொரிந்தியர் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவங்க தாங்க வருகைக்கு போறாங்க. வருகைக்கு யார் போறாங்க தெரியுமா? நீதிமான்கள். பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? நான் பாவி என்று ஒத்துக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக அவர் பலியானார் என்று விசுவாசிக்கும் நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். நீதிமான்கள் யார் என்று சொன்னால் தன் சகோதரனுக்காக பலியாவது, தன் சகோதரனுடைய பாவத்தை பொறுத்து கொள்வது, தன் சகோதரனுடைய பாவத்தை பாராமல் இருப்பது, தன் சகோதரனுடைய பாவத்தை, பாவம்தான் அந்த பாவத்தை பார்த்து குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. வேகமெடுத்து வாசிங்க போல. வெளிப்படுத்தின விசேஷம் 12. இந்த குற்றம் சாட்டுகிறவன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க நேரம் இல்லை. வேகமெடுத்து வாசிங்க. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க போலாம். யார் தள்ளப்பட்டு போனது? அவன். தபாருங்க, பாவிதான், அவன் செஞ்சது தான். அவன் பொய் சொன்னான், உன்னை அடிச்சான், உன்னை திட்டினான், உன்னை எல்லாத்தையும் பண்ணான். அவனுக்குள்ள பாவ சுபாவம் தான். ஆனால் உனக்குள்ள தேவன் இருப்பாரே, கிறிஸ்து இயேசு இருப்பாரே ஆனால், கிறிஸ்து உருவாகி இருப்பாரே ஆனால், கிறிஸ்து உனக்குள்ள உண்டாகி இருப்பாரே ஆனால், உனக்குள்ள குற்ற
குத்தப்பட்டு நான் ஒரு பாவி, நீ செஞ்ச பாவத்துக்காக உன் இருதயம் குத்தப்பட்டிருக்குமே, ஆனால் உன் சகோதரன் மேல நீ குற்றம் சாட்ட மாட்டேன். ஆனால் ஆண்டு சொல்றார், குற்றம் சாட்டுகிறவன் சத்துரு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் என்னைக்கு மனுஷனை சித்தம் கொண்டாரோ அன்னைக்கு கிறிஸ்து அந்த மனிதனுடைய பூர்ணத்துக்காக அவர் பூர்ணமே அடிக்கப்பட்டார். எந்த மனுஷனையும் தேவனால பாவத்தோடு பார்க்க முடியாது. நீ ஏன் பாவத்தை பார்க்குற? உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், எந்த மனிதனுடைய பாவத்தை குறித்தும் வாய் தந்து பேசிடாத. அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். உன் கணவனோடு சண்டை போட்டு எவ்வளவு நாள் நீ பேசாமல் இருப்ப? நீ உன் மனைவியோட சண்டை போட்டு எவ்வளவு நாள் நீ பேசாமல் மூஞ்சி திரும்பி போயின்னு இருப்ப? ஐயோ பயங்கரம் இது. தேவன் கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கும் எவ்வளவு பேர் இன்னைக்கு கணவனோட சண்டை போட்டு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, கசப்பை வைத்துக்கொண்டு, ஏசாவை போல சேஷ்டபுத்திர பாகத்தை இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக தேவன் சொல்றார், இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவன் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டு என்றால் சிறுமையும் எளிமையுமான இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் எல்லாரும் புறமே தள்ளப்பட்டுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இயேசு என்கின்ற அந்த ஜீவன், அந்த கரு, அந்த ஜீவன் நமக்குள்ளே உண்டானா மட்டும்தான் சகோதர சிநேகத்தில் அந்த 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 பூர்ண உருவடையும். அந்த அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருப்போம். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நம்ம கலைந்து போட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அந்த தரித்து கொள்வதுதான் உபதேசம். அந்த கரு உருவானத்தானே வளரும். நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னைக்கு உன் நிலைமை என்னன்னு மட்டும் கொஞ்சம் யோசி. இன்னைக்கு நீ கண்ணை மூடணும். ஆராதனையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆராதனையில் ரொம்ப மகிமையாக பரிசுத்தனை வெளிப்பட்டார். உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீ கண்ணை மூடனா தேவனை பார்க்க முடியுமா? எத்தனை பேர் கசப்பு வச்சுன்னுக்கிற நீ? உங்ககிட்ட என்ன நீதி இருக்கு? மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்னா உங்ககிட்ட என்ன நீதி இருக்கு? கொஞ்சம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஆக அந்த உயிர்த்தெழுந்த இயேசுக்கு தரித்து கொள்றதுக்கு முன்பதாக தான் அந்த கரு உருவாக வேண்டும். இயேசு என்கின்ற உயிர்த்தெழுந்த இயேசுக்கு கரு ஜீவன் உண்டாக வேண்டும். இந்த ஜீவன் அந்த கருவை சுமந்து கொண்டு அதை வளர்க்க வேண்டும். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்ல ஞானப்பாலின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது மட்டும்தான் இந்த மகிமை நமக்குள்ள வரும். ஆனால் சகோதரன் மேலே நீ குற்றஞ்சாட்டுவாயானால் தேவனால் ஒத்துக்கவே முடியாது. எந்த பாவத்தையும் நீ மன்னிச்சிருவாருங்க. எந்த பாவத்தையும் மன்னிச்சிருவார். இன்னொருத்தன் மனைவியை பலாத்காரம் பண்ணி விபச்சாரம் செய்து இன்னொருத்தனை கொன்று போட்டு அவனை கொலைபாதகம் பண்ண தாவீதை தேவன் மன்னிச்சிட்டாரு. ஆனால் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதுக்கு விரோதம் திட்டம் போட்ட அகித்தோப்பேலை தேவன் மன்னிக்கல. ஒன்று சொல்கிற புரிந்து கொள்ளுங்க. போய் நாண்டுகள் செத்தான். அதுக்கு காரணம் தெரியுமா? நான் அவனை கிறிஸ்துக்குள்ளே பூர்ணமாக பார்க்குறேன். நீ என்ன பாடுறா? அவனை நியாயந்திருக்கிற வேலையை உங்கள்கிட்ட கொடுக்கல. சகோதரனை குற்றஞ்சாட்டுகிற யாரையுமே தேவன் மன்னிக்கவே மாட்டாருங்க. எந்த பாவத்தையும் மன்னிச்சிருவார் தேவன். என்னைக்கு தன் சகோதரன் செய்கிற பாவத்தை, ஏன்னா அந்த பாவத்தை தேவன் பார்க்கல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பார்க்கல, பூர்ணமாய் தான் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ள குத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தான் சபைக்கு வரணும். என் பாவம் எவ்வளவு கொடுமையானது ஆண்டவர். நீ குத்தப்பட்டிருப்பேன்னா உன் சகோதரர் உனக்கு விரோதமாக என்ன பாவத்தை செஞ்சாலும் அப்படியே புன்முறுவலோடு கூட உன் சகோதரனை கட்டி பிடிப்ப. தன் பகைஞனை சிநேகிக்கிற நேசத்தை விட ஒரு நேசம் வேறு எதுவுமே இல்லைங்க. காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியோத்தை இயேசு ராஜா பார்த்து சொல்கிறார், என் சிநேகிதனே உனக்கு என்ன வேண்டும்? அவன் முத்தத்தில் காட்டி கொடுக்குறான். இவன் மட்டும் முத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, கேஸ் அவன் பக்கம் திரும்பி இருக்கும். என்ன இவன் சொல்கிறான், அவர் என்னுடைய போதகர், நாங்கள்லாம் ஒன்றா தான், நாங்களும் சீஷர்கள், நான் அவனை முத்தம் கொடுக்குறேன், அவனா பாருங்கள் அவர் கலகப்படுத்தினார், கலிலேயா முதற்கொண்டு யூதேயா வரைக்கும் யாருமே வரி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நான் அவனா முத்தம் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கேஸ் போட்டு வந்தான். கரெக்டாக ஆண்டவர் அவனை காட்டி கொடுக்காம இயேசுராஜா அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். அப்படி போல தம்மை காட்டி கொடுக்க கொலைபாதகத்தோடு உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஆட்களையும் நேசிக்கிற அன்பு தான் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி இருக்கிற அன்பு. உங்கள் அன்பாய் சொல்கிறேன், நம்மளாம் வார வாரம் திருவிருந்து எடுக்கிறோம். ஏசப்பா கிருபை இது. வார வாரம் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் எப்படி அலசி பார்த்துணும், ஆண்டவரே யார் மேலே கசப்பு இருக்குதா? நீங்கள் இன்றைக்கி துணிகரமாக வந்து எடுக்கிறீங்க. உங்கள் அன்பாய் சொல்கிறேன், அந்த ராபோஜனை பண்ணும்போதெல்லாம் நம்மளை அலசி பார்த்து கொண்டு, ஆண்டவரே என் சகோதரர்கள் யார் மேலே குற்றஞ்சாட்டி இருப்பேனா, என்னை மன்னியும்,
அப்படி தளத்தை சுத்திகரித்து கொண்டு ஒப்புரவாகி ஏன்னா குற்றஞ்சாட்டுவது என்பது ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பல முறை உங்களுக்கு பச்சு காட்டியாச்சு. டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக போகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ எந்த அளவினால் நீ மற்றவனை தீர்க்கிறியோ அதே அளவினால் நீ உன்னை நீயே குற்றப்படுத்தி கொள்ளுகிறாய். நீ தனிப்பட்ட ரீதியில் எவ்வளவு பாவத்தை நீ செய்தாலும் செய்துவிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிப்பேனா, கர்த்தர் உனக்கு கிருபையாய் இறங்கி உனக்கு மன்னிப்பு கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் உன் சகோதரன் மேலே நீ வைக்கிற கசப்பை அவரால் மன்னிக்கவே முடியாது. அந்த வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு நீ படுப்பாயானால், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சகோதர சிநேகத்துக்காகத்தான் உள்ளே வருகிறார். சபைக்கு வருவது எதுக்காக? சகோதர சிநேகத்துக்காகத்தான் உள்ளே வருகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆவது அதிகாரத்தில் இந்த சகோதர சிநேகத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்து பார்க்கலாம். 9ஆம் வசனம் வாசிக்க போல. 9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எல்லாம் கரல் தாமே சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு சகோதர சிநேகத்தை தாரும். ஆண்டவரே, எனக்கு சகோதர சிநேகம்தான் அத்திமரம் கனி கொடுத்தல். தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம் தான் அத்திமரம் கனி கொடுத்தல். நல்லா கவனிக்கணும். சகேயு என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த சகேயு என்கின்ற ஒரு மனிதன் நல்ல ஆயக்காரர்களுக்கு தலைவன், நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல பெரிய பணக்காரன். எப்படி பணக்கார அப்படின்னா, ரோம அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் வரி போடுவாங்க. அந்த வரி எல்லாருக்கிட்டையும் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டரை வாங்கி வரியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, அதில் இந்த ஆயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெண்டரை வாங்கிக்கின்னு இவங்க இஷ்டத்துக்கு அரசாங்கம் கொடுக்குற வரியை விட அதிகமான வரிகளை செலுத்தி ஜனங்களை பயங்கரமாய் அவரை அப்படி அழுத்தி அவளை துன்புறுத்தி அந்த வரியை என்ன பண்ணுவாங்கன்னா வசூலிப்பாங்க. அப்படிப்பட்டவன் தான் இந்த சகேயு. இந்த சகேயுக்கு நல்லா தெரியுது, உன் சகோதரன் கிட்ட நீ வட்டிக்கு வாங்கக்கூடாது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்குது. எந்த ஒரு வட்டியோ எந்த ஒரு பொலிசியோ நீ வாங்கக்கூடாது. பொலிசி என்ன லாபம், எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் சகேயு எப்படிப்பட்டவர் இருந்தார்னாக்கா, தன் சகோதரனை பகைத்து தன் சகோதரனுடைய அந்த நன்மையை எல்லாம் லாபத்தை எல்லாம் எதிர்பார்த்து பயங்கர பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தான். ஆனால் எல்லாரும் அன்றைக்கி இருந்த பரிசேயர்கள், அன்றைக்கி இருந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசிரியர்கள் கொஞ்சம் பக்தியாக இருக்கிறவங்க சகேயு எல்லாம் நலவித்த சமுதாயத்தில் சகேயு ஒதுக்கப்பட்டவன். ஆவிக்குரிய எந்த காரியத்துக்குள்ளும் போக முடியாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான கடின இருதயம் இருந்துச்சு. ஆனால் இப்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவருக்கு நல்லா தெரியும் வருகிற மேசியா இவர்தானோ. ஏன்னா இவர் எல்லார்கிட்டையும் போகிறார். இவரால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க முடிகிறது. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். வியாதி உள்ளவர்கள், எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்கள் அவர் சுகத்தை கொடுக்கிறார், அவருக்கு ஜீவனை கொடுக்கிறார். குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். இவர்தான் அந்த மேசியாவோ, எனக்கும் ஒரு ஜீவனை கொடுப்பாரா, நானும் ஏதோ ஒரு கட்டில் அகப்பட்டு கிடக்கிறேனே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த ஜீவனை குறித்த அந்த மேசியாவை குறித்த அந்த கிறிஸ்துவை குறித்த கரு சகேயுக்குள்ள உண்டாயிருந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து போகும்போது, நான் கனிகொடாத காட்டத்தி மரம் ஆண்டவரே, ஆமென், நான் கனிகொடாத காட்டத்தி மரம் ஆண்டவரே, என் சகோதரன் என்னை வஞ்சித்து தான் நான் இன்னைக்கு பணத்தை சம்பாதித்து வைத்து ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன். இந்த காட்டத்தி மரம் வெட்டி போடப்பட வேண்டும் ஆண்டவரே. இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் நரகத்துக்கு போக வேண்டியவன் ஆண்டவரே, என்னை வெட்டி வீழ்த்தப்பட வேண்டிய ஆண்டவர். இந்த மரத்தில் நல்ல கனி இல்லை ஆண்டவர். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இந்த காட்டத்தி மரம் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசுவை கேள்விப்பட்டு, அவருடைய நற்கிரியைகளை கேள்விப்பட்டு,
தேவன் அவரை தமது பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இவர் தேவன், இவர் எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி அவருக்குள்ளே கரு உருவாகியிருந்தது. இயேசு என்கிற ஜீவன் அவருக்குள்ளே உருவாகியிருந்தது. ஒரு நாள் நான் இயேசுவை பார்ப்பேன், அந்த மகிமையின் தேவனை நான் பார்ப்பேன், அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்புள்ள தேவனை நான் பார்ப்பேன். அந்த தேவன் தான் மனுஷனாக வந்திருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன் என்கின்ற அந்த ஒரு பூரண நிச்சயம் இந்த சகேயுக்குள் இருந்துச்சு. இவர் ஏன் காட்டத்தி மரத்தில் ஓடினார் என்றால், காட்டத்தி மரம் நல்ல கனி கொடாத மரம். இந்த காட்டத்தி பழம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். காட்டத்தி பழமும் இருக்கும். ஆமோஸ் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவராக இருந்தார். ஆமோஸ் இல்லையா? ஏன்னா அது ஒன்றுத்துக்கும் பயன்படாது. ஏதோ சும்மா கொஞ்சம் ஏதோ அந்த நேரத்தில் வைத்து நிரப்பி தருது. அது எந்த ஒரு சத்தோ அல்லது அதை பதப்படுத்தி எந்த ஒரு பிஸ்னஸோ பண்ண முடியாது. இந்த காட்டத்தி மரம் எதற்காக மட்டுமே என்றால் வெட்டி போடுவதற்கு மட்டுமே. ஏனென்றால் தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து பணத்தை சம்பாதிக்கிற ஒரு பொல்லாத ஆவி சகேயுக்குள் இருந்துச்சு. ஆனால் சகேயு குத்தப்பட்டிருந்தார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன் சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காட்டத்தி மரத்தை என்ன செய்வார்கள்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம், காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது. சொல்லுங்க, காட்டத்தி மரங்கள். சரிங்க, இப்ப சகேயு எங்க போய் ஏறினாரு? ஏன் காட்டத்தி மரத்தை போய் ஏறினாரு? நான் வெட்டி போடப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டார். ஆமென், ஆமென். நான் வெட்டி போடப்படணும் ஆண்டவரே. என் சகோதரனை பகைத்து தான், அவளை வஞ்சித்து தான் என் பணத்தை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இருதயத்தில் குத்தப்படுறாங்களோ அவங்க இதயத்தில் இயேசு கிறிஸ்து பூரணமாய் காட்சியளிப்பார். ஆமேனா? அவருடைய ஆத்மாவில் அவர் பூரணமாய் காட்சியளிப்பார். ஆமேனா? அவருடைய ஆத்மாவில் பூரணமாய் ஜீவனை கொடுப்பார். எல்லாரும் சகேயுவை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும், பெரிய பெரிய பரிசேயர்கள் எல்லாரும், பெரிய பெரிய பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும், நல்ல பக்திமான்களாம் சகேயை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் சகேயுவுக்கு நல்லா தெரிந்து விட்டது, என் தேவனுக்கு விரோதமான பாவம் ஏதோ ஒரு கட்டு, பாவ கட்டு எனக்குள் இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் சகேயுக்குள் இருந்துச்சு. அதனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, நம்ம சபைக்குள்ள ஏன் தெரியுமா வருகிறோம்? வெளியே இருக்கும்போது சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம். கிறிஸ்து இயேசு நமக்கு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு இருந்தார். ஒரு நாளை நியமித்திருக்கிற தேவன் அந்த நாளில் எல்லாரையும் உயிரோடு நியாயந்திருப்பார்னு சொன்னதும், அப்படியானால் ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு என்ன வழி? கிறிஸ்து பலியானது உன் பாவத்துக்காக. அந்த நற்செய்தியை கேள்விப்பட்டு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, ஆமென். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இதுதான் கர்த்தராகிய இயேசு, இவர் எப்படிப்பட்டவரோ, யாரெல்லாம் அவரை பார்க்க ஆசைப்பட்டு உள்ள வர்றாங்களோ அதுதான் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நான் காட்டத்தி மரம் ஆண்டவரே, என்னிலே ஒரு கனியும் இல்லை ஆண்டவரே, என் கனியை வைத்து யாரும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி காட்டத்தி மரத்தில் ஓடி போய் இந்த சகேயு ஏறினார். ஐஸ்வர்யவன் தான். இவர் ஜீவ பிரமாணத்துக்குள்ளாக வருவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த சகேயுவை நோக்கி பார்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? காட்டத்தி மரம் இருக்கிற அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டத்தி அவங்களும் ரொம்ப சடங்காச்சாரமாக இருப்பாங்க. ஏன்னா காட்டத்தி மரத்தை வெட்டி போடப்படணும்னு நல்லா தெரியும். பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரம் வெட்டப்படுவதாக என்று சொல்லி நிறைய வசனங்கள் உண்டு. பள்ளத்தாக்கில் இருக்கும், அதாவது புறம்பே தள்ளப்பட்ட அங்கே வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காட்டத்தி மரம் நல்ல கனிக்கு பயன்படாது. சபையில் இருக்கிற நாம இன்னைக்கு காட்டத்தி மரமா இருக்கிறோமா, அத்தி மரமா இருக்கிறோமா? காட்டத்தி மரம் என்று நான் என்றைக்கு ஒத்துக்கொள்ளுகிறேனோ அன்றைக்கு என்னை அவர் அத்தி மரமாக மாற்றுகிறார். எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சகேயுவை தேடி போனார். அந்த பக்கம் போறாரு, இயேசு ராஜா போறாரு. இவர் குள்ளனானபடினால் காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு, காட்டத்தி மரத்தை கூட தொட மாட்டான் இந்த ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள்லாம். ஆனால் சகேயுவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தனக்குள்ள அந்த கிறிஸ்து உருவாகி இருந்ததுனால இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இந்த ராஜா எப்படிப்பட்டவரோ, இந்த ராஜாவை நான் பார்த்தே ஆகணும், இந்த ராஜாவால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு உண்டுன்னு சொல்லி அந்த யாருக்குமே தெரியாமல் அந்த காட்டத்தி மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருதயத்தில் குத்தப்பட்ட சிறுமையும் எளிமையுமானவனாக அங்கே காட்டத்தி மரத்தில் ஏறின சகேயுவை பார்த்து ஆண்டவர் கூப்பிட, சகேயுவே இறங்கி வா.
ஆமென். வாசிங்க பார்க்கலாம் வேகமா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து. எத்தனை பேர் வீட்டு கூட்டம் ஞாபகம் வந்துச்சு? ஆமென். கடந்த வீட்டு கூட்டத்தில் அண்ணாந்து பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பார்த்தோம். அவர் எப்பொழுதுமே நம்மை அண்ணாந்து பார்க்கிற தேவன். நம்மெல்லாம் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறன்னா நீ காட்டத்தி மரத்தின் மேலே இருக்கிற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில எனக்காக வந்து சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து என்னை அண்ணாந்து பார்க்கிறார். நான் காட்டத்தி மரமா இருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ விதத்தில் என் சகோதரனை துன்பப்படுத்தி இருப்பேன். அவருடைய மனசை நான் உடைச்சிருப்பேன், அவங்க மனசை நான் கலங்கடிச்சிருப்பேன், அவருடைய மனசுக்கு துக்கத்தை கொடுத்திருப்பேன். அவர் காட்டத்தி மரம்னு சொல்லி நீ ஒத்துக்கினேன்னா, என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவர் நீ ஒத்துக்கினேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நோக்கி கூப்பிடு, நீ இறங்கி வா, நீ நம்ம வீட்டில் தங்கணும். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்றால், தனிப்பட்ட ரீதியில கிறிஸ்து உனக்குள்ள உருவாகாம, இந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்து தங்காம உன் வீட்டுக்குள்ள கிறிஸ்து வர முடியாது. நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் தொடர்ந்து வாசிங்களேன். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷர்கள் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்து. ஆமாயா, எவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனோ, எவன் இருதயம் குத்தப்பட்டு உபவாசத்தோடு கை கால் நடுங்கி உடம்புல புஷ்டி அற்று, என் தேவனே என் மேல இரக்கமாயிரும், என்னை விடுவியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான், அவன் வீட்டுக்கு நான் போவேன். ஏன்னா நான் பாவிகளை சிநேகிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்க வந்தவர். ஆமென். நான் பாவினை ஒத்துக்கணும். யாரெல்லாம் கூப்பிடுறானோ, யாரெல்லாம் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார்களோ அவர்களை நேசித்து அவளை வீட்டுக்குள்ளே போகிறார். எல்லாம் சொல்லுவான், பாவி வீட்டில் தங்க போற. ஆமாயா, சபையில் பாவிங்க வரணும். சபையுடைய இடம் இது. பாவிகளை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக மாற்றுகிற இடம் தான் சபை. நீ எந்த பாவனா செஞ்சிரு, ஆனால் இன்றைக்கு நான் ஒரு பாவி ஆண்டவர் என்று சொல்லி உன் இருதயத்தில் குத்தப்பட்டு நீ வருவாயானால், நீ சபையில் உபதேசத்தில் பூர்ணமடைந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, அதுதான் சபைக்கு வருகிறோம். இந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிய 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 உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பும் உன்னை விட்டு போயிடும். எந்த மனுஷன் மேலேயும் உனக்கு ஒரு கசப்பு இருக்காது, அவ்வளவு சமாதானம் உனக்குள்ள இருக்கும். உடனே ஆண்டவர் அங்க சொல்றாரு, நல்லா கவனிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை. ஆமென். உள்ள வந்துருச்சு, அத்தி மரம் கனி கொடுத்துருச்சு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்போ இவ்வளவு காலமா ஏழைகள் இருந்தாங்களே, அப்ப சகேயுக்கு கண்ணு தெரியலையா? இப்ப கிறிஸ்துடைய பூரணம், கிறிஸ்துடைய மகிமை, அதாவது உருவான கரு, ஜீவனாகி இயேசு உருவான அந்த கரு இப்போது பூரணமாய் உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டார். அந்த இருதயத்தில் இந்த பழைய மாம்ச சரீரத்தை, இச்சையின் சரீரத்தை வெறுத்து விட்டு இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டார். இப்ப சகோதர சிநேகம் பொங்குகிறது. அப்பா, நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியை கொடுத்துறேன். அடுத்தது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா சம்பாதிச்சவன் ஆண்டவரே. ஆமென். ஒத்துக்கிறான் பாத்தியா? ஒப்புரவாகி நான் எல்லார்கிட்டையும் அநியாயமா டாக்ஸ் வாங்கணும் ஆண்டவரே. நான் எவங்கிட்டலாம் அநியாயமா வாங்கணும், அதையெல்லாம் நான் நாலத்தனையாய், சொல்லுங்க, நான் வட்டி போட்டு கொடுத்துறேன் ஆண்டவரே, நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகேயு என்ன தெரியுமா பண்ணாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:15 வாசிங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து. எசேக்கியேல் 33:15 துன்மார்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு அடமானம் போட்டு அநியாயமாய் வட்டி வாங்கியிருந்தாக்கா, ஜீவ பிரமாணம், வார்த்தையானவர் மாம்சமாய் வந்திருக்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த தேவகுமார்
குமாரன் எப்படிப்பட்டவரோ, இந்த தேவாதி தேவன் எப்படிப்பட்டவரோ, இந்த ஜீவ பிரமாணம், இந்த ஜீவ பிரமாணத்தை நீ வாசிக்க 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 உனக்குள்ள கிறிஸ்து உருவாயிடுவார். நீ கிறிஸ்துவாவே மாறிடுவ. இப்போ என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்காக உன் சகோதரன் மேலே இரக்கம் வந்துடும். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வரும். தன் சகோதரனை எவன் ஒருத்தன் குற்றப்படுத்துகிறானோ, அதாவது தன் சகோதரனுடைய பாவத்தை எவன் ஒருத்தன் பேசுகிறானோ, பாவம் தான் செய்கிறான், அந்த பாவத்தை நீ பேசுவேன்னா பிசாசு உனக்குள்ள கிரியை செய்கிறான். இன்றைக்கு தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆமேனா? இப்போ நல்ல கவனி. இப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போ 19:9 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்கு? நான் நினைக்கிறேன் பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலத நித்திய மாளிகை நமக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். அப்படியான இந்த வீட்டை வந்து சொல்றாரு, அந்த தேவனால் கட்டப்பட்ட கைவேலத மாளிகை என்பது மகிமையின் சரீரம். ஆமேன். சகைவே உனக்குள்ள நான் வந்துட்டேன். ஆமேனா? அதுவும் நான் பூர்ணமாக வந்துட்டேன். ஏன்னா உன் சகோதரனுக்காக நீ பலியாயிட்ட. ஆமேன். உன் ஆஸ்தியெல்லாம் எடுத்து உன் சகோதரனுக்கு கொடுத்துட்ட. இப்போ சகோதர ஸ்நேகம் உனக்குள்ள மலர்ந்துச்சு. என் நாமத்தில் நீ பிதாவை நீ அறிந்திருக்கிறாய். ஆமேன். பிதா தான் உன்னை படைத்தார், எல்லாரையும் பிதா தான் படைத்தார்னு சொல்லி இப்போ நீ என்ன பண்ண? உன் ஆஸ்தியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ட. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தனிப்பட்ட ரீதியில் கிறிஸ்து உனக்குள்ள உருவாகாமல் நீ சர்ச்சுக்குள்ளே இருக்கவே முடியாது. இன்றைக்கி ஏன் சபைகளில் சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சச்சரவுகள்? காரணம் என்னன்னா, ரட்சிப்பு கரு உண்டாகலை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை உள்ளே பிரவேசிக்கல. அதனால தான் இன்றைக்கும் கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், காம விகாரங்கள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்டதான பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து கருத்தரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே கருத்தரிக்கப்படவில்லை. அதுதான் நீ சபையில் பிரச்சனைகள். ஆக சபையில் வரவங்கள யார் வரணும் தெரியுமா? கருத்தரிக்கப்பட்டவள், ஜீவனாகி இயேசு கிறிஸ்து கருத்தரிக்கப்பட்டவங்க தான். ஒவ்வொரு நாள் அவர் யார், அவர் யார், வாட் இஸ் இட், இது என்ன, மன்னா இது என்ன, இது என்ன, இதில் ஏதோ இருக்குது, இது என்ன, இதில் ஏதோ இருக்குது, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே ஜீவ பிரமாணத்தை பற்றி கொள்ளுவார்கள். ஏன் காட்டத்தி மரத்தில் ஒரு போனார்? யோவான் ஸ்நானகன் சொன்ன, நல்ல கனி கொடாத அத்தி மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இந்த அத்தி மரம் என்பது தன் சகோதரனுக்காக ஜீவ பலியாகிற அந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பிதாவாகிய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும். ஏனென்றால் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு நமக்குள்ள வேண்டும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்ற மாற்ற பிழைப்போம். எங்க போச்சு இன்னைக்கு சகோதர ஸ்நேகம்? ஒருவர் மேல் ஒரு பட்சமாயிருங்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் சகைவுக்காக ஒப்பு கொடுப்போமே, ஆனால் அத்திமரமாக, காட்டத்தி மரம் என்று நம்ம ஒத்துக்கொள்வோமே, ஆனால் நம்மை அத்திமரமாக மாற்றி நம்மை பூரணமாய் கனி கொடுக்க தேவன் நமக்கு பலனை கொடுக்கிற வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன். நம்மளால் ஒன்றுமே முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. சிறுமையும் எளிமையும் மனம் கூப்பிட்றான். ஏசப்பா என்னால் முடியல ஆண்டவரே, என் சகோதரன் மேலே ஏதோ ஒரு பகை இருக்குது ஏசப்பா, அப்படியே அறிக்கை பண்ணுங்க, அப்படியே அறிக்கை பண்ணுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வெட்டி போடக்கூடாது ஆண்டவரே. முதல்ல நீ விரும்பு. உனக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீன சித்தத்தில் தேவன் தலையிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எது தெரியுமா? நீ மனந்திரும்பு என்பது சொல்வதற்காகத்தான். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. நீ மனந்திரும்பணும். நீ தேவ சாயல். தேவன் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை சித்தம் கொள்ளுகிறாரோ அதே போல உனக்கும் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ தேவனுக்கு உன்னை அடிமையாக ஒப்புக்கொடு. உன்னை யாருமே மாற்ற முடியாது. நீ மாற நினைத்தால் மட்டுமே. அப்பா நான் மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ வழிகளோடு இருக்கிறேன், ஏசப்பா என்னை மாற்றுங்க ஏசப்பா. ஏன் ஆண்டவர் என் கணவனுக்கு எனக்கு சண்டை வரும்போது, நல்ல கவனிங்க, கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசுகிறீங்க, சண்டை வந்துருச்சு. அந்த இடத்த விட்டு எழுந்து போகும்போது சக்குன்னு ஒப்புரவாகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்து போவாதீங்க. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு யாரோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பேன்னாக்கா இன்னைக்கு மனம் திரும்பு. தேவன் அதை ஒத்துக்கவே மாட்டார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தனியே கடவுள் என்று தேவன் சொல்லுகிறார். அதுலேயும் கணவனை எதிர்க்கிற மனைவி முண்டம். என்ன, அவர் தான் தலை. பிசாசு அப்படி கை கொட்டி சிரிக்கிறான். உன் கணவனை குற்றப்படுத்துறது எந்த இடத்துல உன் கணவனை குற்றப்படுத்தாத. யார் மேலே கசப்பு இருக்குதா, ஆண்டவர்கிட்ட போய் கேளு.
ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அது பேய்த்தனம் என்று யாக்கோபு சொல்லி இந்த வசந்தெல்லாம் காட்டுங்க. நம்ம நேரம் எத்தனையோ முறை பார்த்துட்டு நம்ம இதெல்லாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்குறேன், நீ கேளு, நீ விரும்பு, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ விரும்பு. நீ என்ன பண்ணுவேன்னா அந்த பிரச்சனையே வச்சு, அந்த சகோதரன் செய்கிற அந்த பாவத்தையே வச்சு பிளான் பண்ணி அவனை எப்படி அடிக்கலாம், அவன் இப்படி வரும்போது எப்படி பண்ண உனக்கு என்ன வரும்? மரணம் தான் பிறப்பிக்கும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாக வந்து மரணத்தை பிறப்பிக்கும். எச்சரிக்கை. பூமிக்குரிய இந்த உடம்புக்குரிய எந்த காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டு மரணத்தில் நீ பூர்ணப்படுகிறாய். ஆனால் உனக்குள்ள தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ விரும்பு. நான் நல்லா இருக்கணும், நீ விரும்பு. நான் சந்தோஷமா இருக்கணும், நீ விரும்பு. பிரச்சனை தூக்கி தூரப்போடு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறது உண்மைனா, இனி நான் ஒருபோதும் ஆண்டவரை தீமையை நான் விரும்பவே மாட்டேன், நன்மையே விரும்புவேன். கடைசியாக ஒரே வசனம் வாசித்து முடிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுரு நமக்கு கொடுக்குற ஒரு மகிமையான சத்தியம். வாசிக்க பார்க்கலாம். 15 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நன்மை தெரியுமா? அவன் உன்னை பகைக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆமேனா? உனக்கு புத்தி இருக்குதா? இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் என் ஜீவன், அவர் தான் என் ரட்சிப்பு. புத்தி இருந்தா நீ நன்மை செய், உன் சகோதரனுக்கு போய் நன்மை செய். நீ நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை, அவனுடைய அறியாமையில் தான் உன்னை பகைக்கிறானா. ஆமேனா? உண்மையா இல்லையா? அதனால தான் தேவன் இன்ன வரைக்கும் மனுஷன் பாவம் செஞ்சுட்டு கொடுப்பார். அவன் தேவனே இவருடைய பாவங்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. அறியல அவங்க, இன்னும் தேவனை அறியாதனால தான் பாவம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்க பார்க்கலாம். சுயாதீனம் உள்ளவர்களாய் சொல்லுங்க. எப்பா, இந்த சுயாதீன சித்தம் தேவ தூதனுக்கு கொடுக்கல, ஆனால் அதை அவனே எடுத்துக்கணும். நான்ட்டான் அச்சர், அவனை தள்ளுற அவனை. ஆனால் தேவன் நம்மை படைக்கும் போது சுயாதீன சித்தம் உடையவளை தான் நமக்கு படைச்சு. நீ விரும்பு, நான் நல்லா இருக்கணும், நீ விரும்பு, அப்படியே நடக்கும். நீ ஆண்டுகிட்ட போப்பா, நான் சந்தோஷமா இருக்கணும் ஏசப்பா, ஏசப்பா நான் சந்தோஷமா இருக்க, ரட்சிப்பை கொடுங்க ஏசப்பா. நீ விரும்பு. உனக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்துரு. நீ தேவ சாயல். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு எல்லாரும் உள்ளத்திலே பூந்து அப்படியே மாத்திரத்துக்காக அவர் வரல. நீ விரும்பு, நீ சூஸ் பண்ணு. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், நீ விரும்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனுடைய பிள்ளையா இருக்க போற விரும்பு. அன்பாய் சொல்லுகிறேன். திருவிருந்து எடுக்கிறீங்க, நானும் வாரம் ஏசப்பா திருவிருந்து கொடுக்குறேன். எச்சரிக்கை சொல்றேன். யூதாஸ் நாண்டுக்குன்னு செத்ததுக்கு காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணுன்ற பகையை உள்ள வச்சு திருவிருந்து எடுத்தான். குடல் வெடிச்சு நாண்டுக்குன்னு செத்தான். எந்த ஒரு கசப்பும் வச்சுக்கின்னு தயவு செய்து திருவிருந்து எடுக்காதீங்க. நல்லா உபவாசம் பண்ணி ஒப்புரவாகிட்டு, யார் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா ஒப்புரவாகிட்டு வந்து, சுயாதீன சித்தம் உனக்கு இருக்குது. சுயாதீன சித்தம் உள்ளவர்களாய் உங்கள் சுயாதீனத்தை துர்குணம், தன் சகோதரனை பகைக்கிற குணம், தன் சகோதரனை குற்றஞ்சாட்டுகிற குணம் துர்குணம். அதை போய் மூடிக்காத, உன் ஆத்மா போய் அதை போட்டு மூடிக்காத. ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்துக்கொள். சொல்ற, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். யாருக்கு அடிமை? அவர் எங்க அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்க அப்பா. அப்போ என்னை பூர்ணப்படுத்துறது எதுனா இயேசு கிறிஸ்து. அவர் தான் என் ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் என்ன ரட்சிக்க முடியும். உனக்கு சுயாதீன சித்தம் இருக்கு, நீ விரும்பு, நீ லைக் பண்ணு. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நீ சூஸ் பண்ணனா நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன். நம்ம ஆளுங்க என்ன பண்றதில்லன்னா, தேவனுக்கு அடிமையாக போயிட்டு ஒப்பு கொடுத்து, தேவனே என் மனசில் இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போடுங்கப்பா, என் சகோதரன் நான் பகைக்கிறேன், என் பாவங்கள் இவ்வளவு இருக்கையில், நான் காட்டத்தி மரமாக இருக்கையில், நான் என் சகோதரனை எப்படி ஆண்டவர் நான் பகைக்கலாம்ன்ற அந்த அறிக்கை பண்ணு, பாவ அறிக்கை பண்ணு. இந்த காட்டத்தி மரம் பயங்கர பொல்லாதது, அது ஒன்றுத்துக்குமே புரியாது. இது நிலத்தை ஏன் கெடுக்கணும்? ஆமென். என்னை கனி கொடுக்கும் மரமாக்கிடும் கர்த்தரே. ஆமேனா? பாடலாமா? நம்ம நல்லா ஆராதனை நல்லா இந்த பாடலை பாடி நல்லா ஒப்பு கொடுத்து, இன்னையோட இந்த சாத்தானுடைய குணம், ஆமென்,
தன் சகோதரனை குற்றப்படுத்துகிற சாத்தானுடைய குணம். வீட்டில் போய் ரோமர் 2ஆம் அதிகாரத்தை நல்லா ஃபுல்லாக வாசிக்கணும். நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிக்கணும். குற்றஞ்சாட்டுகிறது அவனுடைய ஆவி. நமக்கு டைம் ஆயிடுச்சுனால வேகமாக எடுத்து காட்டல, வேகமாக போகிறேன். நல்லா கவனிங்க. மறுபடியும் 16 வாசி தொடர்ந்து. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிற இந்த சுயாதீன சித்தத்தை தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னு விரும்புங்க. நீ சூஸ் பண்ணு. எல்லாரையும் கனம் பண்ணு. சொல்லுங்க, எல்லாரையும். அப்புறம் சகோதரிடத்தில் சகோதரிடத்தில் இதாங்க உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன சித்தம். என்ன தெரியுமா? என் சகோதரன் அன்பு கூறுவேன். நம்மளை பகைப்பாங்க, அதை தேவன் சொல்ல. அவங்க 1000 பகைச்சிக்கிட்டோம். நம்ம முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. இதை தான் நம்ம பேசி கிடப்போம். முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. நம்ம முதலாவது தேவனை நேசிக்கணும். அவங்க உலகத்தின்படி அவங்களை நேசிக்க இழுப்பாங்க. அதெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது, அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது. ஓகேவா? முதலாவது தேவனை நேசி, தேவனுக்குள் மனிதனை நேசி. அப்போ தேவனுக்குள் மனிதனை நேசிக்கணும். உபதேசம் புரியணும். எந்த இடத்துல எதை எப்படி செய்யணும் உனக்கு உபதேசம் புரியணும். அப்போது எல்லாரையும் கனம் பண்ணு, சகோதரத்தை அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணங்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும். முடியுமா? முடியுமான்ற. நீ காட்டத்தி மரம் நீ ஒத்துக்கினா மட்டும்தான் நீ நல்ல அத்திமரம் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்து இயேசு உனக்குள்ள அப்போ தான் வர முடியும். கிறிஸ்து இயேசு உனக்குள்ள வந்தால் மட்டும்தான் முரட்டாட்டம் பண்ணுறவங்களுக்கும் நீ கீழ்ப்படிவ. ஆமேனா? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒரு அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கும் பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சகிக்கிறதுக்கு. என் சகோதரன் எனக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை சகிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதான் ரட்சிக்க, இதான் சபை, இதான் சபை. எப்படிப்பட்ட துன்புறுத்தல் எனக்கு வந்தாலும், எனக்கு விரோதமாக வந்தாலும், ஆமென், நான் சகிப்பேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். ஆமேனா? அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ஜீவன், இயேசு கிறிஸ்துவே என் ரட்சிப்பு. எனக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் எப்படி பாடுபட்டாரோ அதுபோல நான் பாடுபடுவேன். பாவிகளால் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட விபரீதங்களை பொறுத்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். ஆக இன்றைக்கு நாம் காட்டத்தி மரங்கள் என்று ஒப்பு கொடுப்போமே, ஆனால் சபையில் நம்ம அத்தி மரங்களாக அத்தி மரமாக நம்ம நல்ல கனி கொடுக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்க வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு எல்லாரும் முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி